ப்ளீஸ். அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்று என்னுடைய பிறந்த நாளில் என்னை வாழ்த்த வருகை தந்த தொழிலதிபர் அன்னபூர்ணியின் தவப்புதல்வன் ஆர்ஆர் பிரியாணியின் முதலாளி அவர்களையும், வெற்றிவேல் ஃபைனான்ஸ் இயக்குனர் திரு வைரத்தேவர் அவர்களையும், சென்னை உயர்நீதிமன்ற பார் கவுன்சிலர் இளம் செயற்குழு உறுப்பினர் அட்வொகேட் ஆர்.எம். பிரதீபன் அவர்களையும், மற்றும் என்னுடன் இரவு பகலாக உழைத்துக் கொண்டிருக்கும் சக பத்திரிகையாளர்களையும், மாநில நிர்வாகிகளையும், அகில இந்திய நிர்வாகிகளையும், மற்றும் என்னுடன் தோளுடன் தோளாக உறுதுணையாக நின்று கொண்டிருக்கும் எனது இனமான சக பத்திரிகை நண்பர்களுக்கும் முதலில் என்னுடைய மாலை கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று மிக முக்கியமான ஒரு அற்புதமான இந்த நாளில் அனைவரது முன்பும் நாங்கள் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைத்து எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோமோ அதற்காக பாடுபட்டு எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்த நாள் இன்று. அந்த திருநாளை கொண்டாடுவதற்காக கடவுளால் அமைக்கப்பட்ட இந்த திருநாளில், இந்த நன்னாளில் உங்கள் அனைவரிடமும் எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை சுருக்கமாக சொல்வதற்காகத்தான் இந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் அமர்ந்திருக்கிறோம். நண்பர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், எங்களுடைய வேடன் பத்திரிகை மீடியா சென்னை வடபழனியில் தலைமை அலுவலகமாக கொண்டு தற்போது 5 மொழிகளில், அதாவது தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் வெளிவர உள்ளது என்பதை உங்கள் முன்பு மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து எங்களுடைய இன்டர்நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ், நேஷனல் ரிப்போர்ட்டர்ஸ் மற்றும் அதற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்த தருணத்தில் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அடுத்ததாக கேரளா, ஆந்திரா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் எங்களுடைய அலுவலகத்தை விரைவில் திறக்கப்பட உள்ளோம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனைத் தொடர்ந்து இன்டர்நேஷனல் பாரத் பிரஸ் கிளப் என்ற ஒரு அமைப்பையும் நாங்கள் விரைவில் தொடங்க உள்ளோம். அதற்கான அனைத்து முயற்சிகளும் முடிந்துவிட்டது. அதற்கும் மேலாக கடவுளால் ஒரு கொடுக்கப்பட்ட வரப்பிரசாதமாக எல்லை தாண்டி, கடல் தாண்டி நமது தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய ஒரு தாய் நாடாக கருதப்படக்கூடிய இலங்கையில் எங்களது வேடன் அலுவலகம் விரைவில் திறக்கப்பட உள்ளது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன், பெருமையுடன், அனைத்து மத கடவுளோடு அருளாசியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி. அன்னபூர்ணியின் தவப்புதல்வன், அதாவது அவரே சொன்னாரு, நான் கடவுளாக, அதாவது ராமர் மாதிரி எனக்கு அணில் மாதிரின்னு சொல்லி தலைவர் சொன்னாங்க. அதுதான் உண்மை. தலைவருக்கு அவர் பத்திரிகையாளரும் சரி, எல்லாரையும் மதிக்கக்கூடிய மிகப்பெரிய மாபெரும் மனிதர். ஏன்னா எல்லா தொழிலதிபரும் நம்ம பத்திரிகையாளரை மதிப்பாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 90% கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். சும்மா நம்ம முன்னாடி சீன் போடுவாங்க. ஆனா நம்மளை ஒரு முழு மனதோடு அரவணைக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் என்றால் அது இந்த தருணத்தில் தலைவர் அவர்கள் ஒருவர் மட்டுமே என்பதை ஆணித்தரமாக சொல்ல முடியும். இது வெறும் வார்த்தை இல்லை. என்னை வாழ்த்த வந்தார், நமக்கு சரி தலைவரை வச்சுட்டு பேசணும் அப்படி கிடையாது. இது எல்லாரும் நம்ம தமிழ்நாடு அறிந்த ஒன்று. ஏன்னால் அவரும் இப்போ கூட சொன்னாங்க, நான் இப்போவும் கிச்சனில் அடுப்பாங்கரையில் தான் இருந்துட்டு வந்தேன்னு. நம்முடைய வழி என்பது அவர் ஒருவரே அறிவார். எந்த ஒரு நிருபர் கேட்டாலும் ஆதரவு இல்லை என்று சொன்னது கிடையாது. அதுதான் உண்மை. யாரும் மறுக்கவும் முடியாது. மிகப்பெரிய ஜாம்பவான்களால் இருக்கக்கூடிய இந்த உலகத்தில் அவர் நமக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் போது மீண்டும் ஒரு முறை அவருக்கு உற்பாதம் தொட்டு நம்ம மீடியா சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த சான்றிதழை தலைவர் அவர்களிடம் கொடுத்து நான் ஆசீர்வாதம் வாங்குகிறேன் என்று பெருமை கொள்கிறேன். ஒரு பிறந்த நாளை இந்த அளவுக்கு கொண்டாடுவோம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. எந்த பிறந்த நாளையும் நான் இவ்வளோ வீடியோ, செல்ஃபி எதிர்பார்க்கவே இல்லை. நான் எப்போதுமே சின்ன நிகழ்ச்சி, பெரிய நிகழ்ச்சி, இது வரைக்கும் நான் அப்பாயின்மெண்ட் கொடுத்து அதில் பயங்கர சென்சிட்டிவிட்டி. உங்களுக்கு எல்லாம் எவ்வளோ என்னை பற்றி தெரியல. அது வார்த்தை கொடுத்துருக்குன்னா அந்த வார்த்தைக்கு சின்ன வயசுலேருந்து அது உயிராக இருப்பேன். என்னை வருந்தியாக அதை செஞ்சுருவேன். அது என்ன வாக்கு கொடுக்கணும், இது வரைக்கும் அதை வாழ்ந்துருக்கேன். என் கஷ்டமோ நஷ்டமோ இல்லை, எனக்கு இவ்வளோ நஷ்டம் வந்துடும்
எதிர்மொழிக்கு தான் நான் அதிகம் முக்கியத்துவம் கொடுப்பேன். என் தன்னுடைய எனக்கு என்ன லாபம் கிடைக்கிறதுன்றோட அவங்க சாப்பிட்றவங்க வாயவே பார்ப்பேன். நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களா, இல்லை திட்டுவாங்களா, அவங்களுக்கு 10 10ஆதா, என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா 6 ரூபா பைசா நான் போடுற காலத்தில் இந்த பாஸ்மதி ரைஸ் ரோட்டில் தள்ளுவண்டியில் கிட்டத்தட்ட 1993 4 ஒன்றுலேயே ஆரம்பிச்சிட்டேன். 89 பாலவண்டி, அப்புறம் இட்லி கடை, அப்புறம் இட்லி பீப்பு இதில் அப்படியே போய் இன்னைக்கு உங்கள் ஆசீர்வாதத்தோட ஆண்டவனும் மக்களும் கொடுத்த வாழ்க்கைன்னு சொல்லுவேன். இந்த 2 பேரும் தான் நீங்கள் காரணம் என் வாழ்க்கைக்கு. அதனால் உங்கள் சின்னவங்க பெரியவங்க தான் என் ரத்தத்திலே கிடையாது. இருக்குது எதை இருந்தாலும் என்னால் பெற முடியும்னு இன்றைக்கி வாழ்ந்துட்டு தான் இருக்கோம், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். கூட பாக்கியராஜ் சார் கடை கலெக்டா சேனல் 2000 பேருக்கு நம்ம தான் கொடுத்தோம் முதலமைச்சர் நிகழ்ச்சிக்கு. அதே நல்ல சித்தரா லட்சணம் சார் அவருக்கு கலைவாணர் இருக்கிற 1 லட்சம் நான் தான் தேவை கொடுக்குறேன். அதே போல் நம்ம பொன்குமார் கட்டட தொழிலாளிகளுக்கு இப்படி டெய்லி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். காலையில் எழுந்தால் பிரிக்கிற வேலை தான். யாருக்கு எவ்வளோ 5000 இருக்குது, 10000 இருக்குது. இன்றைக்கி அது போய் இல்லாமல் போயிட்டு இருக்குது. என் வீட்டுக்குள்ளேயே ஹோட்டல் வைக்க காரணமும் யார் வந்தாலும் ஒரு வேலை சாப்பிட்டு போடுறது தான் நோக்கம். இந்த சென்னையில் வீட்டுக்குள்ள தமிழ்நாடே நினைக்கிறேன், எம்ஜிஆர் சாருக்கு அப்புறம் நம்ம ஹோட்டலில் தான் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஹோட்டல் இல்லை, வெளியே டேபிள் சேர் இருக்கும். மனைவி சுத்தம் பண்ண முடியாதுல்ல. வரவங்க பிரியாணி கடைகள்னா வீட்டு நான் வரவங்க ஒரு பிரியாணி கொடுத்தா தான் தயிர் சாதமோ சாம்பார் சாதம் சாப்பிட்டு போட முடியுமா? அப்படிலாம் நீங்கள் கொடுத்த வாழ்க்கைக்கு ஒரு கைமாறு. அதே மாதிரி தீபிகா மேடத்தை எனக்கு அடையாளமே தெரியல. நாங்கள் அங்கே பார்த்தோம், இங்கே பார்த்தோம், எங்கே தான் பார்த்தீங்க? லட்சுமி சார்கிட்ட பார்த்தோம். அப்படியா, சரி நீங்கள் தொடர்புல இருக்கணும் இல்லைங்க. திடீர்னு இப்படி ஃபோன் பண்ணி இப்படி இந்த நேரத்தில் சொன்னால் 12,000 கிலோ ஆர்டர் எலெக்ஷனுக்கு நாளைக்கு இந்த நேரத்தில் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலே அந்த வருத்தம் தான், வேற ஒன்றும் வருத்தம் இல்லை. அவங்களுக்கு என்ன ஆர்குமெண்ட் இருக்குது? இந்த ஒரு நாள் இருக்கும்போது சொல்கிறீங்களே, எப்படி நான் அந்த பசங்கள்கிட்ட போட வச்சு வாங்குறதுன்னு இதாலாம் சொல்லிட்டு மனசு கேட்கல. அதையும் யோசிச்சு பேட்டரிக்கு நான் தான் கடையில் போனேன். நான் பேட்டரிக்கு போகும்போது உங்கள்கிட்ட சொன்னேன்ல 3 மணிக்கு முடி போட்டேன். நான் மட்டனுக்கு போயிட்டு பேட்டரி போயிட்டு வறுத்து கொடுத்து இவங்ககிட்ட சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆர்டர் நாங்கள் சொல்லிட்டேன். இவங்க 100 போதும் 150 போதும்னு இருந்தாங்க. 200 எதிர்பார்த்துருப்பாங்க போல இருக்கு. இல்லை 200மே வந்துடும், அதை பற்றிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 50,000 ஆகுது, 250 ரேட்டு வரும், அது போட்டு விட்ருந்தேன் நன்றா அப்படின்னு நாங்கள் சும்மா சொல்லிட்டாங்கன்னா அவங்க செஞ்சு சொல்லணும்ல. 10,000 போட்டாங்க. சும்மா ஒன்றும் இல்லை, அதையும் நம்ம பெருமை கொடுத்தோம். எதையுமே அது 50,000 இருந்தாலும் 10,000 எதுக்குன்னா பேட்டரி அவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஏதோ ஒன்று அப்படி தான் வந்திருக்கு. எனக்கு 200 பேருமே வந்துருச்சு. தனிப்பாட்டெலாம் இருக்குல்ல. இதே போல் பத்திரிகை துறையில் இவருடைய ஆற்றலுக்கு பணி எந்த அளவுக்கு இருந்தால் இவ்வளோ பேர் நீங்களாம் வந்திருப்பீங்க. எனக்கு தம்பி பற்றி ஒரு உழைப்பு இல்லாமல், உண்மை இல்லாமல், சைப்புத்தன்மை இல்லாமல் அவர் இந்த இடத்துக்கு வந்துருக்க முடியாது. அந்த உள்ளத்தை மனதார நம்ம செயலாளர் தொழிலாளர் சொல்லுவாங்க. உங்கள் வாழ்க்கையோடு என் வாழ்க்கையை வைத்து என்னை இவ்வளோ டைட் பண்ணி ஃபைட் பண்ணி கொண்டு வந்த தீபிகாவையும் வாழ்த்தி, ஆமாம் அவருக்கும் வாழ்க்கை சொல்லி அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய அவருடைய ஊழியர்கள், தொழிலாளிங்க, அவருடைய குடும்பத்தினர் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துகள். உங்கள் வாழ்த்துகள் எனக்கும் எப்பவும் உங்கள் நீங்கள் இருந்தால் தான் நான், நீங்கள் இல்லாமல் நான் இல்லை. அதுபோல் ஆண்டவர் இன்னும் மேலும் மேலும் நல்ல தொழில்துறையில் அவர் சீரும் சிறப்பமாக செல்வம் வைத்து வாழ வேண்டும் என்று வாழ்த்துக்கிட்டேன். ஏன்னா செல்வம் முக்கியம். என்ன போனாலும் நம்மளுடைய திட்டமிடணும். இதில் நம்மளுடைய கவுன்சிலர், அதிமுக கவுன்சிலர் சினிமாவில் நடிச்சுட்டு இருக்காரு. நம்ம நந்தா தான் டைரக்டரு, நந்தா பெரியசாமி. 2 படம் எடுத்துட்டார் ஒரே நேரத்தில். மிக அதிக வேகன் ஒன்று, அது இன்னொரு படத்துக்கு 2 ஓஜோ 2 திரைப்படம். அவருக்கு ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருக்காரு. அதனால் அவர் அரசியல்வாதி. ஆக்சுவலாக எடப்பாடி சாருடைய நண்பர், கவுன்சிலரும் பிச்சா நீர் ரொம்ப பேர் பெற்றவர் மணிபாலத்தில். அவரும் வந்திருக்கிறதுல அமெரிக்கன் டைம்ஸ் இருக்கு. எல்லா நண்பர்கள் சுற்றி இருப்பாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். நல்லபடியாக ஆறாவது பிரியாணி சாப்பிட்டு எப்போவுமே ஆறாவது பிரியாணி வாழ்த்துங்க. சென்னை கடை மட்டும் டேமேஜ் இருக்குது. நான் 25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின கடை எல்லாம் ஃபேமிலி சாப்பிட முடியாத அளவுக்கு நிலையில் இருக்குது. அதுக்கு விரைவில் ஒரு 50 கோடி ஒதுக்கி எல்லாம் நவீனப்படுத்த போகிறோம் கடையில். ஏன்னா நிறைய கேட்குறாங்க, வெளியெல்லாம் ஸ்டார் ரேஞ்சில் இருக்குது, கள்ளக்குறிச்சி, காங்கயம் எல்லாம் 5 ஸ்டார் ரேஞ்சில் தந்துட்டு வரோம். அதான் இப்போ தருகிறாங்க. ஆமாம், இதெல்லாம் பழசு. சென்னை நான் விட்டுட்டேன். அதுக்கு காரணம் என்னாலும் சென்னையில் தான் நான் தள்ளுவண்டி போட்டு வந்தேன். இதை நான் பேச இந்த கொரோனாவில் என்னாச்சு, நிறைய பேர் தள்ளுவண்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோடு விலைகள் அதிகரிச்சிருச்சு. பிள்ளைங்கள்லாம் ஆளுக்கு ஒரு டேஸாக டீச்சராக இருந்தவங்க, ஐடி கம்பெனிலாம் ஒரு குண்டான வந்து ரோட்டு மேலே வச்சு இந்த கொரோனாக்கு அப்புறம் 2019 அப்புறம் சாலையோர கடைகளும் பெண்கள் சாப்பிடுவது சாலையோர கடைகளும் அதிகரிச்சிருச்சு. அப்போ தான் யோசித்தேன், என்னடா நம்ம போய் இவங்க கூட போட்டி போடணுமான்னு நான் தூக்கி அவுட்டாக போட்டு போன கடைகள்லாம் அமெரிக்காவில் குவைத்தில் போட்டோம், அமெரிக்காவில் போட்டுட்டோம். யாழ்ப்பாணம், சிங்கப்பூர் இதெல்லாம் நான் வெளியே போயிட்டேன். இவங்க கூட நம்ம
போட்டியாக இருக்கக்கூடாதுன்னு நான் கடையில் எக்ஸ்பெக்ட் பண்ணலை. 2019 அப்புறம் 30-33 கடை வந்தது. நீங்கள் சென்னையில் நம்மளுக்கு 12 தான் இருக்கு. மூட சொல்லிட்டேன். உலகிட்டோம் வாழ்கிறதுக்கு வழியாக இல்லை. எங்கே இந்த மீன் ஆமை மாதிரி தான் எது சௌரியமோ அங்கே போய் வட்டிங்கிறது. அதுபோல் நான் எங்கே விலை கிடைக்கிற ரேட்டு கிடைக்குன்னு அந்த கஷ்டமான சூழ்நிலை இவங்களுக்கு வழிவிட்டு நான் கூட்டம் மாற்றிக்கிட்டேன். அங்கே ஒரு கேள்வி 2000 கம்மி கேட்டேன். ஆனால் ஆச்சரியம் கேட்பீங்க, கோழி நம்மளோட 20 ரூபா கம்மி, உற்பத்தி ஜாஸ்தியாங்க. ஆமாம், உற்பத்தி ஜாஸ்தி. இந்த ஒரு நாட்டில் கூட இந்த ஆஸ்திரியான ஆடு தான் அதிகம், மனிதனோட கருதாது, விலை கம்மி, 300 ரூபா தான். இப்படி இங்கே சென்னையில் பார்த்தீங்களா நமக்கு ஆடுகள் டிமாண்டு. நம்ம கறி தான் உலகத்திலேயே உயர்த்த கறி மட்டனில். இந்தியா உலகத்திலேயே நம்ம ஆடு யாழ்ப்பாணம் ஆடு 2 ஆடு தவிர உலகத்திலேயே கிடையாது. அமெரிக்காவில் நம்ம இன்னைக்கு பார்த்தேன், நம்மளுடைய ஆஸ்திரேலியாவுடைய மட்டன் 800 ரூபாயில் இருக்குது. நம்ம ஊர் ரேட்டுக்கு நம்ம ஊர் மட்டன் 2500 ரூபாயில் இருக்குது. அதான் நம்ம சீமா சொல்லுவார், எல்லாம் ஆடு வளர்ந்து மாடு வளர்ந்து தமாசுக்கு இல்லை. உண்மையிலேயே அரசியல் வேறுபாடு இருந்தாலும் அது ஒரு நல்ல கருத்து. கழுத பாடு கூட 5000 ரூபாய்க்கு 4 லிட்டரு. நம்மளோட கழுத மேலே தான் தாக்கிட்டு ஒரு நேரத்தில் திட்டலாம். அப்படின்னா நீ உலகத்தை தாண்டி இந்த சென்னை கடை மட்டும் நவீனப்படுத்துவோம். கேட்டீங்க ஆர்டர்லாம் கேட்ட வரைக்கும் நல்லபடியாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எது கொடுத்தாலும் நான் இல்லைங்காமல் செஞ்சிடுவேன். அதுதான் என் மனசு. அது காரணம் நீங்கள் கொடுத்த வாழ்க்கை.